தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் தந்தையின் உடல்நிலையில் பெரிய ஏற்றமும் இருக்கக்கூடிய, அதாவது தாயின் உடல்நிலையில் நல்லபடியாகவும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால பொது வாழ்வுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக பணம் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொது வாழ்வு அப்படின்னா பொது விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. கீழ்த்தட்டு மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுத்துட்டே வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா மறைந்த புதன் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் அதிலெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர மருத்துவ பணி செய்கிறவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவங்க, அதை தவிர இந்த கருப்பு மண், எண்ணெய் கிணறு, எண்ணெய், அதை தவிர இந்த எர்த் மூவர்ஸ், இரும்பு சம்பந்தப்பட்ட எர்த் மூவர்ஸ், அதை தவிர மைனிங் செக்டர்ஸு, ஷிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது, அதாவது முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புது முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பண்ணுங்க. சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்கிறது, உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் கைப்பிடி அளவுக்கு அரிசி தானமாக கொடுங்க. யாருக்காவது அந்தணர்களுக்கோ கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கோ கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. அந்த நாட்களில் நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நல்லபடியாக இல்லை அப்படின்னா பிரத்யங்கரா தேவியை வழிபடுங்க. பிரத்யங்கரா தேவியை வழிபடுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர பார்த்தீங்களேயானால் பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்களேயானால் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு உளுந்து சனிக்கிழமை அன்னைக்கு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சது கருப்பு உளுந்து கைப்பிடியாவது இருந்தாலும் தானம் கொடுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு தானம் கொடுங்க. அது பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு.